எல்லாருக்கும் வணக்கங்க. மக்களுக்காக போராடும் யூடியூப் சேனல்ல உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட நேம் பாரத். இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் உருவாகணும் அப்படின்னா மக்களாகிய நாம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். ஒரு 2 days பிஃபோரா நான் வந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சவுக்கு சங்கர் பிரபல யூடியூபர் அவர் வந்துட்டு ஒரு வீடியோல பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் அமைஞ்ச பின்னாடி ஊழல் கரப்ஷன் எல்லாமே குறைஞ்சிருக்கு, ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க ஒரு சில பேர் பேக்குன்னு சொல்லுவீங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ரியல் நினைப்பீங்க. என்னோட பர்சனலா நான் வந்துட்டு ப்ரூஃபோட காமிக்கிறேன். என்னோட ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு என்னோட லைஃப்ல நடந்த உண்மை சம்பவம். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என் கையில இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட். ஓகேவா? இந்திய அரசாங்கம் எனக்கு வழங்கக்கூடிய பாஸ்போர்ட். ஓகேங்களா? நான் இதை பிரிச்சு காட்டுறேன். தெரியுதுங்களா? இந்த பாஸ்போர்ட் வாங்குறது பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெளிநாடுக்கு போறதாகட்டும், நான் உழைக்க போறது நான், புரியுதுங்களா? அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நாட் ஒன்லி இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் மீட் பண்ணல, தமிழக அரசு அப்படின்னாலே ஊழல் தான் முழுங்கி இருக்கு. அந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ இவங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ முதல்வராக இருக்காரு. அவர் வந்துட்டு நினைச்சா அப்படியே ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை வந்துட்டு மாத்திர முடியாது. இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா 1947 சுதந்திரம் பெற்று ஆட்சி அமைச்சதுல இருந்து இன்னைக்கு வரலும் பாத்தீங்க அப்படின்னா ஊழல் 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 ஊழல்ல மட்டுமே தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவே மூழ்கி இருக்கு. அதுல எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து ரொம்பவே ஊழல்ல மூழ்கி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், கரப்ஷன் இல்லாம ஒரு ஒர்க் எதுவுமே நடந்தது கிடையாது. இதுவரை சரித்திரத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும், பர்த் சர்டிபிகேட்ல தொடங்கி டெத் சர்டிபிகேட் வரணும், நீங்க எதுக்குனாலும் ஊழல் லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும். இந்த லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது? இப்ப முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நினைச்சாலோ அல்லது விஜய் அவர்களோட ஆதரவா இருக்கக்கூடிய 118 எம்எல்ஏ நினைச்சாலும் மட்டும் இந்த தமிழகம் வந்துட்டு ஊழல்ல இருந்து முற்றிலும் விடுபட முடியாது. மக்களாக நாம வந்துட்டு இறங்கி ஒர்க் பண்ணணும். இந்த பாஸ்போர்ட் நான் ஏன் இப்ப காட்டுறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டேட் பாருங்க, 2/7/2026. இந்த டேட்ல தான் எனக்கு இந்த பாஸ்போர்ட் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? இந்த பாஸ்போர்ட் கிடைச்சது காரணத்தை நான் இப்ப ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்துட்டு ஊழல் பண்ண பார்த்தா அரசு அதிகாரிகள் தான் நான் குத்தம் சொல்ல வரேன். பாஸ்போர்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு எங்கேயாச்சும் ஃபாரின் ட்ரிப் அந்த மாதிரி போகிறதுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிருந்தேன். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெரிஃபிகேஷன் கால் வந்தது. என்னோட ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா தானிப்பாடி லிமிட், அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தானிப்பாடி ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது. அங்க இருந்து என்கிட்ட பேசினவர் வந்துட்டு துரை அப்படின்றவர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாரு. அங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் நாங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்பி போன நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன வர சொல்லிட்டு அங்க ஸ்டேஷன்ல அவர் இல்ல, போயிட்டு அங்க இருந்த ஒருத்தர் நான் கேட்டேன். அப்ப அங்க இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு தம்பி அனுப்பிவிட்டு நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் வந்துட்டு நான் டாக்குமெண்ட்ல கேட்டது காப்பி எல்லாம் நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த பின்னாடி வந்து 500 எனக்கு வந்துட்டு காசு கொடுப்பான்னு சொல்லி கேட்டாரு. என்ன பர்பஸ்க்கு சார் 500 அப்படின்னு சொன்னா, இது காமனா நடக்கக்கூடியதுப்பா, எப்பயுமே வந்துட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல சார் அப்படிலாம் தர முடியாது அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, சாரிப்பா தப்பா எடுத்துக்காத, நீ டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னா இந்த 500 ரூபாய் வாங்கி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் துரை சார் நினைப்பாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்டயும் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் கொடுத்த டாக்குமெண்ட் ரிட்டன் என்கிட்ட கொடுத்துட்டாரு. ரிட்டன் அவருக்கு கால் பண்ணி நான் பேசுறதுக்கு அவர் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்த அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அந்த தம்பி சொல்றான் அப்படின்னு சொன்னே அவர் எனக்கு கால் பண்ணாரு. ஏன்ப்பா டாக்குமெண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல சார் நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா அவர் அமௌண்ட் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஏன்ப்பா அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல சார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, தண்டராமட்டு ஸ்டேஷன், அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அது, தண்டராமட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க வந்துட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் வந்து கிளம்பி போனேன். எதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி நான் பேசினேன். அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ வந்துட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்து பேமெண்ட் கொடுக்காம நீ வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, நீ ஒரு 500 ரூபாய் பேமெண்ட் தானே கேட்கறாங்க, கொடுத்துட்டு நீ இங்கே கையெழுத்து வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். தண்டராமட்டு போகாது அப்படி சொன்னான். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட், நம்ம வந்து மக்கள் வந்து 1 ரூபாய் பணம் வாங்காம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு கூட்டிட்டு போய் கோட்டையில உட்கார வச்சிருக்கோம்.
எதுக்காக உட்கார வச்சிருக்கோம்? லஞ்சம் கொடுத்து நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க்கை செஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு விஜய் சாரை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் லஞ்சம் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என் உயிரே போற சூழல் வந்தாலும் நான் இதுக்கப்புறம் ஒரு பைசா யாருக்கும் லஞ்சம் கொடுத்து ஒரு ஒர்க்கை செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் நீ நம்ம 2 பேரும் பெட் கட்டிக்கலாம்டா, நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணாம நீ இந்த சைன் வாங்கி நீ வெரிஃபிகேஷன் முடிச்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு அப்படின்னா நீ என்ன சொல்லலாம் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே நம்ம பார்த்து போச்சு, ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே, நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்குறோம் கொடுக்கல, அது செகண்டரி. இவர் என்ன சொன்னாரு, தண்ணிப்பாடுலேருந்து தண்டராம்பட்டு போட சொன்னார். எனக்கு வந்து அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். 10 கிலோமீட்டர் போய் பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அங்க முடியாதுன்னு சொன்னா நம்ம டிஎஸ்பி ஆஃபீஸ் போவோம், அங்கேயே முடியாதுன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தா, நீ போவாதரா தயவு செஞ்சு இங்கேயே முடிச்சுக்கடான்னு சொன்னான். நான் கேட்கல. நான் என்ன பண்ணேன், தண்டராம்பட்டு ஸ்டேஷன் போனேன். தண்டராம்பட்டு ஸ்டேஷன் அடிஷனலா வந்துட்டு ஒரு 2-3 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு எடுத்துருவான்னு சொன்னாரு. ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். இப்போ இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் செலவாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனா அங்க வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்டேஷன்ல இருந்த ரைட்டர், அதாவது ஒரு ரூம் செப்பரேட்டா இருக்கு தண்டராம்பட்டு ரூம்ல, அந்த ரூம்ல இருந்தக்கூடிய ரைட்டர் என்ன கூப்பிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு 500 ரூபாய் பேமெண்ட் கொடுப்பான்னு சொல்லி கேட்டாரு. எதுக்கு, என்ன பர்பஸ் சார் சொன்னேன். 500 ரூபாய் கொடுப்பா, இது டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னாரு. பில் போட்டு கொடுப்பீங்களா சார் சொல்லி நான் கேட்டேன். பில் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, இது எப்பவுமே வழக்கம், 500 ரூபாய் கொடுத்தாகணும்னு சொன்னாரு. இல்ல சார் வழக்கம்லாம் இல்லை, நான் 500 ரூபாய் தர முடியாது அப்படி சொன்னேன். தர முடியாதா, கொண்டு வரலையா அப்படி சொல்லி கேட்டாரு. தர முடியாது சார் சொன்னேன். திரும்ப அவர் என்ன பண்ணாருன்னா, நான் தெளிவா கேட்கிறேன், பைசா எடுத்துட்டு வரல அப்படின்னா போய் எடுத்துட்டு வா, இல்ல கொடுக்க முடியாது அப்படி சொல்லி கேட்டாரு. அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது சார் சொன்னேன். சரி நீ கிளம்புப்பா அப்படி சொன்னாரு. நான் ஒரு நிமிஷம், நீங்க கிளம்புங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வந்த பின்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னே, அவன் உன்னோட டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுருவான் அந்த போலீஸ்காரன், உனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் வர போறதுல ஏன் நீ தேவையில்லாத இது பண்ண, டவுலுக்கு மாதிரி நீ வந்துட்டு ஓவரா சீன் போட்டுருக்க அப்படி இப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து பேசினான். நான் என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வரல அப்படின்னா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நான் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு எனக்கு மெசேஜ் வந்தது, நான் அப்ளை பண்ணது எல்லாமே இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் லஞ்சம் கொடுக்குறேன், நான் டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் நான் பேசிப்பேன், நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்ல வந்துட்டு நான் அடிக்கடி போயிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பாஸ்போர்ட் வந்துட்டு அண்டர் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணியாச்சு, உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்துடும் சொல்லியிருந்தது. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்ல வந்துட்டு இந்தியா போஸ்ட் மூலியமா எனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. இந்த விஷயத்தை ஏன்டா வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட தேவை இது, இந்திய குடிமகன் நான் வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் வாங்குறது என்னோட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? இதுக்காக நான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சேலரி வந்து என்னோட வரி பணத்துல இருந்து போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு மக்கள், கூலி வேலை செய்யறவங்க இருந்து ரிச்சஸ்ட் பீப்புள், பணக்காரனா இருக்க, பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய, உழைச்சி அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாம்பு வாங்குறதுல இருந்தும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்ம பே பண்றோம், வரி பே பண்றோம். அதெல்லாம் வாங்கி அவங்க சம்பளம் வாங்குறவங்க வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகர்கள். ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்கும்போது நம்ம வந்துட்டு எதுவும் கேட்காத நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து லாங் டைம் போயிட்டே தான் இருக்கும். இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறது என்ன வழி, எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டதான் இந்த லஞ்சம்ன்றது வந்து நிறுத்தப்படும். முதல்வர் வந்தாரு, திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா லஞ்சம் ஒழிக்கப்பட்டுருமானா ஒழிக்கப்படாது. 118 எம்எல்ஏக்கள் எல்லாமே நேர்மையா இருக்காங்க அப்படின்னாலும் லஞ்சம் ஒழிக்கப்படாது. என்ன அப்படின்னா லஞ்சம் வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் போகுது. ஒரு அரசு அதிகாரி உங்ககிட்ட லஞ்சம் கேட்கிறேன், நான் கொடுக்க முடியாது சொல்லுங்க, அந்த ஒர்க் வந்துட்டு இப்ப ஆகல அப்படின்னா 2 days எக்ஸ்டெண்ட் ஆகும். 2 days 20 days ஆகும். 20 days 2 month ஆகட்டும், வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து அர்ஜென்ட் 10 பேருக்கு முன்னாடி வந்து என் ஃபைலை மூவ் பண்ணணும், அதுக்கு நான் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. லஞ்சம் அப்படின்றது மக்கள் கொடுத்து நீங்க தான் அந்த பழக்கத்தை வந்துட்டு கத்துக் கொடுக்குறீங்க. ஒரு அரசு அதிகாரி உங்ககிட்ட லஞ்சம் கேட்கிறேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு சம்பளம் வழங்குதுன்னா அரசுக்கு நான் வரி கட்டுறேன், என்னோட வரி பணத்துல இருந்து நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா யுவர் சர்வன்ட், எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இந்த பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலையை சேர்த்துக்காக இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை விட்டு என்கிட்ட லஞ்சம் கேட்கறீங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டா பேசுங்க, அந்த ப்ராசஸ் நடக்கலாம்னு போகுது. இப்போ நான் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு நான் வந்துட்டு 500 பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா லஞ்சம். ஓகேங்களா? நான் பிறந்ததுல இருந்து இது ஒரு பல டைம் லஞ்சம் கட்டியிருக்கேன். எனக்கு இப்போ வந்து 29 years ஆகுது. இந்த 29 yearsல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டு லஞ்சமா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். நீங்க இது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் இது வழக்கம் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ஒரு விஓ போய் ஒரு விஷயத்துக்கு சைன் வாங்கணும் அப்படின்னா ஒரு சைனுக்கு வந்துட்டு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பஞ்சாயத்துலயுமே நடக்கக்கூடியது. ஓகேங்களா? அது இல்லாம வந்துட்டு இப்போ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா என்னோட அப்பா இறந்துட்டாரு. என்னோட அப்பா இறக்கும் போது எனக்கு ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 13 வயசு. என்னோட 13வது வயசுல என் அப்பா இறந்து போனப்போ அப்போ அந்த ஸ்கீம் இருந்து இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அதாவது குடும்ப தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னா 12,000 ரூபாய் வந்துட்டு உதவித்தொகையா தமிழ்நாடு அரசு வந்து வழங்கும்.
என் அப்பா இறந்து ஒரு மாசத்துக்குள்ள இந்த டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு போகிறோம். தண்டராம்பட்டு தாலுகா ஆஃபீஸில் வந்து ஒரு மேம் இருந்தாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு 9th முடிச்சுட்டு 10th போகிறேன். அந்த 10th போன 1 month அந்த இதில் வந்துட்டு நான் என்னோட அம்மா 2 பேர் மட்டும் அங்கே போகிறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 12,000 ரூபாய் செக் போட்டு கொடுக்கறதுக்கு எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அலைய வச்சாங்க. அந்த 12,000 வாங்குறதுக்கு விஓக்கு லஞ்சம், சிப்பந்தின்னு சொல்லுவாங்க, விஓக்கு அசிஸ்டன்ட், அவங்களுக்கு லஞ்சம், சிப்பந்தி எங்க கூட வந்துட்டு அங்கே தாலுகா ஆஃபீஸில் வந்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வரதுக்கு அவருக்கு சாப்பாடு ப்ளஸ் அவருக்கு தண்ணி டீ செலவு, பஸ் ஃபேருக்கு தனியாக அவர் போகும்போது பஸ் ஃபேர் நாங்கள் தான் போட்டு போனோம். அங்கேருந்து கிளம்பும் போது 100 ரூபா தனியாக வாங்கிக்கிட்டாரு. அது இல்லாமல் அந்த தாலுகா ஆஃபீஸில் இருந்த மேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 12,000 ரூபாய் அந்த செக்கில் எழுதி கொடுக்கறதுக்கு என்கிட்ட 1500 லஞ்சம் வாங்கினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சின்ன பையன், 13 வயசு பையன், ஒரு ஏழை குடும்பத்து பையன். நான் போயிட்டு என்னோட அப்பா இறந்து ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. நான் வந்துட்டு ஒரு வேதனையோட நான் போய் நிற்கிறேன். ஏன்னா அந்த 12,000 அமௌண்ட் ரொம்ப பெருசு. நாங்கள் ஏழை மக்களுக்கு தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அந்த 12,000 வாங்க போய் நிற்கும் போது அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு 1,500 ரூபாய் அவங்க வந்து லஞ்சமாக வாங்கினாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி வந்து அப்பா நிறைய லஞ்சம்லாம் இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன டாக்குமெண்ட், ஒரு சின்ன வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருந்தது நமக்கு தெரியும். அதுல இருந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் தான் போய் ஆகணும். அப்போ நான் போகும்போது அதுல இருந்து இப்போ லேண்ட் வந்து பட்டா மாற்றணும் அப்படின்னா ஓப்பனாக கேட்பாங்க, 1500 கொடுத்தாதான் பட்டா உடைச்சு கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு டாக்குமெண்ட் சார்ஜஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழக முதல்வருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஊழல் ரொம்ப 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 குவிஞ்சு போயிருக்கு. அந்த ஊழலை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை திருத்துங்க, கரெக்ஷன் வந்துட்டு திருத்த பாருங்க. இருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, யாரும் லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. மக்களாகிய உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரசு அரசாங்கம் இவங்க 2 பேரும் வேறு. அரசாங்கம் அப்படின்றது நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சு அது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பிளஸ் வந்துட்டு அரசு அப்படின்றது கலெக்டர், தாசில்தார், விஓ அப்படின்றவங்க அரசு பணி நியமனத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம அரசாங்கம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ, முதல்வர் இவங்க வந்துட்டு கரப்ஷனை தடுத்தாலும் இந்த அரசு ஊழியர்கள் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க சரியா இருந்தா இவங்க சரியா இருக்க மாட்டான், இவங்க சரியா இருந்தா அவங்க சரியா இருக்க மாட்டான். இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், மக்கள் சரியா இருங்க. மக்கள் நீங்க வந்துட்டு லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க. அடுத்த முறை அந்த ஆபீசர் வந்து உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்க மாட்டான். மீறி கேட்டானா வீடியோ எடுங்க. லஞ்சத்தை எப்படியோ ஒழிச்சாகணும். லஞ்சம் இல்லாத ஒரு தமிழக வேணும் அப்படின்றது என்னோட பல நாள் கனவு. அதுதான் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வீடியோவா உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். ஒரு ஒர்க் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதோட ப்ராசஸ் வந்து 3 months ஆகும்னா 3 months வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு 3 நாள்ல முடிக்கணும்னு சொல்லி லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அங்கதான் நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. எந்த அதிகாரிக்கும் பயப்படாதீங்க. அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த பதவியில போய் உட்கார்றான் அப்படின்னா அவன் நம்ம போட்ட வரி பணம், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்துல வேலை செய்யற சர்வெண்ட், அவங்க அந்த சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு மேற்கொண்டு நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தமிழக மக்கள் உங்க எல்லாத்துட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், என்ன ஒரு இதா இருந்தாலும் எந்த ஒரு சூழலையும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன விஷயம், நான் இதுக்கப்புறம் ஓப்பனா சொல்றேன், நீ என்னடா அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்துருக்க, ஏன்னா நான் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம உயர்ந்தாலும் உயரலாம், அல்லது அப்படியே போனாலும் போகலாம். அப்படி சப்போஸ் உயர்ந்தப்போ நீங்க என்ன கேள்வி கேட்க உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னலடா இந்த மாதிரி வந்துட்டு லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்க, இந்த பர்டிகுலர் இடத்துல நீ ஏன்டா லஞ்சம் கொடுத்த அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு நான் வழங்குறேன். என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் டெத் ஆகிற வரலும் நான் ஒரு பைசா எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் எப்பவும் எந்த சூழல் வந்தாலும் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். இது இன்னைக்குல நான் வந்துட்டு டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே நான் அந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட ஆட்சி அமைஞ்சிருக்கு, இங்க நம்ம தான் கெத்து அப்படின்னும் போது நம்ம லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு மூவ் பண்ணுங்க. திரு ஜோசப் விஜய் அவர்கள் சார், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து இந்த லஞ்சம் வந்துட்டு அரசு ஊழியர்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அதாவது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, இதுக்கப்புறம் லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா வந்துட்டு வேலையை விட்டு தூக்குங்க, சட்டத்தை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க சார். அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை பகுதாதுன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறாங்க. என்ன ஒரே ஒரு மாற்றம் இப்போ நான் இந்த ஆட்சியில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா,
ஒரு 6 months பிஃபோர் வந்துட்டு என்கிட்ட நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கே என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அங்கே ஸ்டேஷனில் என்னை அடிக்க வந்தாங்க. புரியுதுங்களா? தானிப்படி ஸ்டேஷனில் என்னை அடிக்க வந்தாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வராத வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சாங்க. நீ வச்ச வேலைக்காரில் நான் உனக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுக்க முடியாது, உனக்கு இதில் சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச பின்னாடி பாஸ்போர்ட்காக வெரிஃபிகேஷன் நான் போனேன். லஞ்சம் கேட்டாங்க, கொடுக்க முடியாது சொன்னேன். வேற ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்டேஷனே கொடுக்க முடியாது சொன்னா போங்க சார் சொல்லி சார் அந்த வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க. அப்படின்னும் போது ஒரு பிளெக்சிபிலிட்டி வந்திருக்கு. புரியுதுங்களா? அரசு ஊழியர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த பயத்தை வந்துட்டு மேற்கொண்டு நம்ம பயத்தை பெருசு பண்ணணும். அதனால நீங்க லஞ்சம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. எல்லாருமே வந்துட்டு போன பாத்துலேயே நானும் போறேன் அப்படின்னு சொல்லி போய் லஞ்சத்தை திரும்ப 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 கொடுத்து நீங்க என் தாத்தா கொடுத்தாரு, என் அப்பா கொடுத்தாரு, நான் கொடுத்தா நாளைக்கு என் பையன் கொடுப்பான், அவனோட பையன் கொடுப்பான், அந்த மாதிரி வேண்டாம். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் வேண்டும். அரசாங்கம் வந்துருச்சு. அரசை ஊழல் இல்லாத நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வரணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கப்புறம் லஞ்சம் கொடுக்காதீங்க. என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் போடலாம். நெக்ஸ்ட் நான் எந்த கண்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எவ்ரிடே ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆதரவு தெரிவிங்க. நான் பேசுனதுல ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தெரிவிங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.